வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப நாளா திருமண தடையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு அற்புதமான நாள்ல நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்கள் திருமண தடையை நீக்கும். நிறைய பேர் ஜாதகத்துல செவ்வாய் தோஷம், ராகுகே தோஷம் இதை மட்டும் பார்த்துட்டு சில முக்கியமான கிரக அமைப்புகளை பார்க்கறது இல்லை. அதனாலதான் நிறைய பேருக்கு என்னென்னவோ பரிகாரம் செவ்வாய் தோஷத்துக்கு செய்யறவங்க, ராகுக்கு எதுக்கு செய்யறோம், ஆனா நடக்கலைன்னு நம்ம அழுத்துக்கிறோம். எங்கேயோ ஒரு பிரச்சனை இருக்கும், நம்ம ஏதோ ஒண்ணுக்கு பரிகாரம் செஞ்சுட்டு இருப்போம். அது போலதான் இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு அற்புதமான நாள்ல நம்ம என்ன செய்யணும், எப்படிப்பட்ட கிரக அமைப்புக்கெல்லாம் இது வேலை செய்யும் அப்படிங்கிறத நாம இன்னைக்கு டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். திருமண தடைங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டத்தை கொடுக்கும். ஏன்னா பெத்தவங்களும் வரன் பார்த்து பார்த்து ஓஞ்சு போயிடுறாங்க, பிள்ளைகளும் நம்ம வாங்க இன்னைக்கு ஜாதகம் பார்க்க போலாம் அல்லது இன்னைக்கு வரன் பார்க்க போலான்னு சொல்லி அடிக்கடி அவங்களும் லீவு போட்டு வந்து வந்து ஓஞ்சு போயிடுறாங்க. சில நேரத்துல விரக்தி கூட அடைஞ்சிடுறாங்க. எனக்கு கல்யாணம் ஆகிறப்ப ஆகட்டும், என்ன தயவு செய்து தொந்தரவு செய்யாதீங்க அப்படின்னு சொல்ற பிள்ளைகளை கூட நம்ம நிறைய பேரை பாக்குறோம். பெத்தவங்களுக்கும் நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு காலகாலத்துல ஒரு திருமணத்தை பண்ணி வச்சிட்டோம்னா அவங்க லைஃபை பார்த்து சரியா வழிநடத்தி போயிட்டு இருப்பாங்களே, நமக்கும் நம்மளோட கடமை முடிஞ்சிடுமே அப்படின்னு சொல்லி அவங்களும் படாத பாடுபடுறாங்க. இன்னைக்கு நிறைய திருமண தடையால் பாதிக்கப்பட்டதை நம்ம நிறைய பேரை பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு அற்புதமான நாள் வருது. இயற்கையாகவே கடவுள் நமக்கு சில அருமையான யோகத்தையும் அற்புதமான நாளையும் எதுக்கு கொடுக்கிறார் அப்படின்னாலே நம்மளுடைய சிக்கலையும் வேதனையும் தீர்த்து கொள்வதற்கு கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் ஒரு அற்புத கிரக நாள் அல்லது அற்புதமான நாள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாளை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வர ஜனவரி 3ஆம் தேதி ஆண்டு தொடங்கிய உடனே வரக்கூடிய முதல் பௌர்ணமி தான். அன்னைக்கு ஆருத்ரா தரிசன நாளும் இருக்கு. ஆருத்ரா தரிசன நாளும் பௌர்ணமியும் ஒன்றாக வரக்கூடிய அந்த நாளில் நடைபெறக்கூடிய திருமண தடைக்கான சுயம்வர கலா பார்வதி ஹோமம் என்பதுதான் மிக பெரிய அளவிலான திருமண தடையை நீக்கும். கடந்த காலங்கள்ல ஒவ்வொரு மாத பௌர்ணமியிலுமே இந்த திருமண தடைக்கான ஹோமம் நடைபெற்று கொண்டே இருந்தது. ஆனால் இந்த விசேஷ நாளில் இந்த ஆருத்ரா தரிசனமும் பௌர்ணமியும் ஒன்றாக வரக்கூடிய நாளில் நடைபெறக்கூடிய இந்த சுயம்வர கலா பார்வதி ஹோமத்தில் கலந்து கொள்ளும் பொழுது கடந்த காலங்கள்ல நீங்க எந்த பரிகாரம் செஞ்சு வேலை செய்யினாலும் அந்த பரிகாரத்திற்கான பலன் இப்ப ஆக்டிவேட் ஆயிடும். உங்க ஜாதகத்துல ராசியில அல்லது லக்னத்துல ராகுவோ அல்லது கேதுவோ இருக்காங்க, அல்லது சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்காங்க, அல்லது குருவோடு ராகு அல்லது குருவோடு கேது சேர்ந்திருப்பது, 7ஆம் இடத்தில் ராகு அல்லது கேது இருக்கிறது, சனியோடு ராகு அல்லது சனியோடு கேது சேர்ந்திருப்பது, அல்லது புணர்ப்பு தோஷத்தால் ஜாதகம் பாதிக்கப்பட்டிருப்பது, இது போல இருக்கக்கூடியவர்களுக்கு பல்வேறு பரிகாரங்கள் சொன்னாலும் எம்பெருமான் ஈசன் தான் நவ கிரகங்களை அடக்கி ஆளக்கூடியவர். எம்பெருமான் ஈசனின் கட்டுப்பாட்டில் நவ கிரகங்கள் இருப்பதால் நமக்கு நவ கிரகங்களால் எந்த தோஷம் ஏற்பட்டாலும் அதனால் திருமணம் தடையானாலும் அதை வேகம் எடுக்க செய்யும் வேலையை இந்த ஆருத்ரா தரிசன நாளில் வரக்கூடிய பௌர்ணமியில் நடைபெறும் இந்த சுயம்வர கலா பார்வதி ஹோமம் உங்களுக்கு நடத்தி தரும். அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்து தரும். எந்த கிரகம் நமக்கு தோஷத்தை கொடுத்தாலும் அந்த கிரகம் சிவனின் கட்டுப்பாட்டில் இருக்கு. இன்னொன்னு கலத்திர காரகன் அப்படின்னா 12 ராசிக்குமே சுக்கிரன் தான் கலத்திர காரகன். இந்த சுக்கிரனோட அதிபதி அதி தேவதை கடவுள்ல யாரு? மகாலட்சுமி. மகாலட்சுமியின் ஆலயத்துல நடைபெறக்கூடிய இந்த சுயம்வர கலா பார்வதி ஹோமம் உங்களுக்கான திருமண தடையை உறுதியாக நீக்கும். இன்னொன்னு, ஜோதிட சாஸ்திரத்துல திருமண தடைக்கு பல பரிகாரங்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா கடைசி பரிகாரம், சின்ன சின்ன பரிகாரங்கள் எல்லாம் செஞ்ச பிறகு கடைசியா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறது சாஸ்திரத்துல இந்த சுயம்வர கலா பார்வதி ஹோமம் தான். இந்த ஹோமத்தை முதல்ல யாரு செஞ்சாங்கன்னா பார்வதி தேவி தான் எம்பெருமான் ஈசனான பரமேஸ்வரனை திருமணம் செய்து கொள்வதற்கு இந்த ஹோமத்தை செஞ்சாங்க. பார்வதி செய்த இந்த ஹோமம் உங்களுக்கும் திருமண தடையை நீக்கும். பார்வதி தேவி என்ன மந்திரத்தை பயன்படுத்தினார்களோ அந்த மந்திரம் தான் இன்னைக்கும் இந்த ஹோமத்தின் மூல மந்திரமாக இங்கே பின்பற்றப்படுகிறது. அப்படிப்பட்ட இந்த சக்தி வாய்ந்த ஹோமம் ஆருத்ரா தரிசன நாளான நடராஜருக்கு உகந்த நாளில் பௌர்ணமியும் சேர்ந்து வருவதால் இந்த நாள் மிக மிக சக்தி வாய்ந்ததாக கருதப்படுது. இந்த நாளில் நடைபெறும் இந்த சுயம்வர கலா பார்வதி ஹோமம் சுக்கிரனின் அதிபதியான மகாலட்சுமியின் முன்னிலையில் நடைபெறுது. கலத்திர தோஷம், கலத்திர சாபத்தை அல்லது கலத்திர தடையை, கலத்திர தாமதத்தை நீக்குவதற்கு கலத்திர காரகன் முன்னிலையில் நடைபெறும் ஹோமம். பௌர்ணமி என்பது லட்சுமிக்கு உகந்த நாள், ஆருத்ரா தரிசனம் நாள் என்பது சிவனுக்கு உகந்த நாள். கட்டாயமாக நமக்கு திருமண தடையை நீக்குவதற்கு கலத்திர காரகனின் பார்வையும் கிடைக்கும். நவ கிரகங்களின் தோஷம் நீக்குவதற்கு எம்பெருமானின் ஈசனின் அனுகிரகமும் பரிபூரணமாக கிடைக்கும். இந்த சுயம்வர கலா பார்வதி ஹோமத்தில் கலந்து கொள்ளும் நபர்களுக்கு அன்று ஆருத்ரா தரிசன நாளாக இருப்பதால் அன்று ஹோமம் முடிந்த பிறகு மரகத லிங்கத்திற்கு உங்கள் கைகளாலேயே அபிஷேகம் செய்ய வைக்கப்படும். உங்கள் கைகளாலேயே மரகத லிங்கத்திற்கு நீங்கள் அபிஷேகம் செய்யும் பொழுது சக்தி வாய்ந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும்.
கிடைக்கும். ஒரு அற்புதமான பலனும் யோக பலனும் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு ஒரு சேர ஆக்டிவேட் ஆகும். அப்ப கட்டாயமாக திருமண தடை நீங்கிடும். கடந்த காலங்களில் எங்க போய் நீங்க பரிகாரம் செஞ்சிருந்தாலும் சரி, நீங்க திருப்பாம்புரம், காளஹஸ்தி அல்லது திருப்பைஞ்சிலி, திருமணம்சேரி, திருநாகேஸ்வரம், இப்படி எங்க போய் பரிகாரம் செஞ்சோம் நடக்கல, பவானிக்கு போனோம், கொடுமுடிக்கு போனோம், வாழை மரத்துக்கு, ஆலமரத்துக்கு, அரச மரத்துக்கு தாலி கட்டணும், வெட்டணும், தாலி தானம் செஞ்சோம், ஆனா திருமணம் அதன் கைகூடவே இல்லைன்னா அவர்கள் எல்லோருக்குமே சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட இந்த கடைசி பரிகாரத்தை இந்த சக்தி வாய்ந்த நாளில் செய்யும் பொழுது உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் விரும்பிய வரன், நீங்கள் எதிர்பார்த்த வரன் கண்டிப்பாக வந்து சேரும். எப்பேற்பட்ட திருமண தடையும் நீக்கும் சக்தி வாய்ந்தது. 2025ஆம் ஆண்டு 85% நபர்களுக்கு இந்த சுயம்வர கலா பார்வதி ஹோமத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு திருமணம் நடைபெற்றிருக்கிறது. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த ஹோமம் இந்த சக்தி வாய்ந்த நாளில் நடைபெறுவது இன்னும் விசேஷம். இந்த ஹோமம் எங்கே நடைபெறுகிறதுனா, உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் சக்தி பீடத்தில் 52வது சக்தி பீடமாக பக்தர்களால் போற்றப்படக்கூடிய பிரசித்தி பெற்ற இந்த ஆலயத்துலதான் இந்த சுயம்வர கலா பார்வதி ஹோமமும் இந்த மரகத லிங்கத்திற்கு உங்கள் திருக்கரங்களால் அபிஷேகம் செய்யும் நிகழ்வும் ஜனவரி 3ஆம் தேதி அன்னைக்கு ஆருத்ரா தரிசன நாளில் நடைபெறுகிறது. இந்த ஆலயத்தின் சிறப்பு என்னன்னா, கருவறையில அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் ஒன்றாக காட்சி தரக்கூடிய ஆலயம். இங்கே மகாலட்சுமியின் நெற்றிக்கு மேல சிவலிங்கம் விக்கிரகத்திலேயே இருக்கக்கூடியது மிக மிக விசேஷமானது. ஒருத்தரோட ஜாதகத்துல செவ்வாய் தோஷம் பார்த்தோம், ராகு கேது தோஷம் எல்லாம் பார்த்தோம், சனி தோஷம் பார்த்தோம், எல்லாம் பார்த்தோம், பரிகாரம் செஞ்சா நடக்கல. ஆனா அதை விட முக்கியமான ஒரு கிரக அமைப்பு இருந்துக்குன்னா அதுவும் கடுமையான திருமண தடையை தரும். ஒண்ணு சந்திரன் கேது சேர்க்கை, இன்னொன்னு சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து இருப்பது. உங்களோட ஜாதக கட்டத்தை எடுத்து பாருங்க. அதுல சூரியனும் சுக்கிரனும் ஒன்னா இருக்குனாலும் சந்திரனும் கேதுவும் ஒரே கட்டத்துல இருந்தாலும் திருமண தடை கண்டிப்பாக ஏற்படும். அதற்கு இந்த பரிகாரம் 100% வெற்றியை தரும். சூரியனும் சுக்கிரனும் ஒன்னா இருந்தா ஏன் திருமண தடை அப்படின்னா, சூரியன் என்பது நெருப்பு கிரகம். இது சுக்கிரனோட இணைவு பெறும் பொழுது கலத்திரத்தினால் ஏற்படக்கூடிய யோகத்தை, கலத்திரம்ங்கிற திருமண யோகத்தை இந்த அதிகப்படியான வெப்பத்தால் எரித்து விடும். அப்ப கண்டிப்பாக சூரியனும் சுக்கிரனும் ஒரே கட்டத்தில் இருக்கும் பொழுது திருமண தடை ஏற்படும். நமக்கு திருமண வரன் வருவதில் பிரச்சனை ஏற்படும், கலத்திரம் தள்ளி போகும். சந்திரன் கேது சேர்க்கையும் கடுமையான திருமண தடையை தரும். உறுதியாக உங்களுடைய திருமண தடை நீங்குவதற்கு உங்கள் ஜாதகத்தில் சூரியனும் சுக்கிரனும் இணைந்து இருந்தாலோ சந்திரனும் கேதுவும் இணைந்து இருந்தாலோ இந்த பரிகாரம் இந்த நாள் உங்களுக்கு உகந்தது. சூரியன் என்பது சிவபெருமானை குறிக்கக்கூடியது, சுக்கிரன் என்பது மகாலட்சுமியை குறிக்கக்கூடியது. அப்ப உங்க ஜாதகத்துல சூரியனும் சுக்கிரனும் ஒன்னா இருக்குன்னா இந்த ஆலயத்துல மகாலட்சுமியின் நெத்திக்கு மேல சிவலிங்கம் இயற்கையாகவே விக்கிரகத்துல இருக்கு. அப்ப இங்க சூரியனும் சுக்கிரனும் இணைந்து இருக்கிறதுனால உங்க ஜாதகத்துல சூரியனும் சுக்கிரனும் இணைந்து இருப்பதால் ஏற்படும் தோஷம் இந்த ஆலயத்தில் நீங்குகிறது. நிறைய பேருக்கு எப்படி 85% திருமண தடையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இங்க நிவாரணம் கிடைச்சதுன்னா இதுதான் காரணம். அவர்கள் ஜாதகத்தில் அவங்களே பார்க்காம சூரியன் சுக்கிரன் சேர்க்கை இருந்திருக்கும் அல்லது சந்திரன் கேது சேர்க்கை இருந்திருக்கும். அவங்க கவனிச்சிருக்க மாட்டாங்க. அவங்க யாரோ சொன்னாங்கன்னு இங்க வந்து இந்த ஹோமத்துல கலந்து கொண்டிருப்பாங்க. அதனால அவர்களுக்கு திருமண தடை நீங்கி இருக்கும். அப்ப சூரியன் சுக்கிரன் ஜாதகத்துல சேர்ந்து இருக்குன்னா அவர்களுக்கு இந்த ஆலயம் தான் ஒரு அருமருந்தான ஆலயம். இங்குதான் உங்களுக்கான விமோசனம் கிடைக்கும், உங்களுக்கான தோஷம் நிவர்த்தி ஆகும். உலகத்துல இந்த ஒரே ஆலயத்துலதான் சூரியனும் சுக்கிரனும் ஒரே விக்கிரகத்துல இணைந்து இருக்கிற ஒரு அற்புத ஆலயம், பிரசித்தி பெற்ற ஆலயம். சக்தி பீடங்களில் 52வது சக்தி பீடம். பல பேருக்கு திருமண தடையை நீக்கிய இந்த ஹோமம் உங்களுக்கான திருமண தடையையும் நீக்கும். ஆருத்ரா தரிசன நாள்ங்கிறது சூரியனுக்கு உகந்த நாள். பௌர்ணமி என்பது சுக்கிரனான மகாலட்சுமிக்கு உகந்த நாள். அப்ப சிவனுக்கும் உகந்த நாள், மகாலட்சுமிக்கும் உகந்த நாள். நிச்சயமாக உங்கள் திருமண தடை பரிபூரணமாக விலகிவிடும். விரும்பிய தகவல், விரும்பிய வரன் விரைவாக வந்து சேரும் ஒரு உன்னதமான இந்த பரிகார ஹோமத்தில் கலந்து கொள்ள ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை தொடர்பு கொண்டு முன்பதிவு செஞ்சிடுங்க. ஏன்னா குறிப்பிட்ட நபர்களுக்கு மேல அங்க உட்கார வச்சு இந்த பரிகார ஹோமம் செய்யறதுக்கு இடவசதி இருக்காது. அதனால ஒரு அளவுக்கு மேல பதிவு அங்க எடுக்க மாட்டாங்க. இன்னொன்னு, இந்த ஹோமத்துல கலந்துக்கிறவங்களுக்கு லக்ஷ்மி சூடிய மாலை, அதாவது கலத்திரக்காரகனின் திருமண மாலை போட்டுதான் ஹோமத்துல உட்கார வைப்பாங்க. அப்ப கண்டிப்பாக மகாலட்சுமி மாலை கிடைத்த நேரம் நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை, நமக்கு ஒரு நல்ல வரன் அமையுங்கிறது ஐதீகம். அதே போல இங்கே கலந்து கொள்பவர்களுக்கு உங்களோட ஜாதகத்தை ஹோமத்திலையும் அஷ்டலட்சுமியிடம் வைத்து தோஷ நிவர்த்தி விசேஷ பூஜை செய்து அந்த ஜாதகம் உங்களுக்கு அப்பவே திருப்ப வழங்கப்படும். அதுவும் இந்த ஆலயத்தில் பின்பற்றக்கூடிய ஒரு விசேஷ மரபு.
இன்னொன்னு மகாலட்சுமியின் அச்சதை உங்களுக்கு போட்டு ஆசீர்வாதம் வழங்கப்படும். அப்ப லட்சுமியின் அச்சதை கிடைக்கும் வேலை நமக்கு திருமண தடை நீங்குங்கிறது ஐதீகம். பல நபர்களுக்கு வெளியூர்ல இருந்து, வெளி மாநிலத்திலிருந்து, வெளிநாட்டுல இருந்து எல்லாம் வந்து கலந்து கொண்டு திருமண தடையை நீக்கியிருக்காங்க. அதுக்குதான் சொன்னேன், கடந்த 2025 இதுவரைக்கும் ஹோமத்துல கலந்து கொண்டவர்கள்ல 85% பேருக்கு திருமணம் நடைபெற்றிருக்கு. விசேஷ நாளில் இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ராகு கேது தோஷமோ அல்லது சனி தோஷமோ, குருவாலோ, செவ்வாய் தோஷமோ, சர்ப்ப தோஷம், நாக தோஷம் அல்லது புணர்ப்பு தோஷம், விஷகன்னிகா தோஷம், எந்த தோஷம் திருமண தடைக்காக இருந்தாலும் அனைத்து தோஷங்களும் நீக்கப்படும். சிவனே நவகிரகங்களை அடக்கியாலும் சக்தி பெற்றவர், வல்லமை பெற்றவர். அவருக்கு விசேஷமான நாளில் இந்த ஹோமம் நடைபெறுவதாலும், இது கலத்திரக்காரகன் முன்னிலையில் நடைபெறுவதாலும், மகாலட்சுமியின் அனுகிரகம் கிடைப்பதாலும் உங்களுக்கான திருமண தடை மிக விரைவாக விலகிவிடும். இந்த 2026ஆம் ஆண்டு நீங்கள் ஒரு அருமையான இல்வாழ்க்கையில் இணையும் ஆண்டாக உறுதியாக உங்களுக்கு இருக்கும். அதற்காக மனதார மகாலட்சுமியை பிரார்த்தனை செய்து இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். இந்த ஹோமத்தை முன்னின்று நடத்துவதற்காகவும், மரகத லிங்கத்திற்கு அன்றைய தினம் நடைபெறும் அபிஷேகத்தில் கலந்து கொள்வதற்காகவும் நானும் ஜனவரி 3ஆம் தேதி ஆலயத்திற்கு நேரில் வருகை தருகிறேன். இந்த ஆலயம் சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கு. சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில சேலத்திலிருந்து சென்னை நோக்கி போகும்போது 60 கிலோமீட்டர் தொலைவிலையும், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, பாண்டிச்சேரி, திண்டிவனம் போன்ற பகுதியிலிருந்து வரீங்க அல்லது கடலூர், நெய்வேலி, விருதாச்சலம் பகுதியிலிருந்து வரீங்கன்னா கள்ளக்குறிச்சி தாண்டி 25வது கிலோமீட்டர்ல சேலம் நோக்கி போகும்போது சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில தான் இந்த தலைவாசல்ங்கிற ஊர் அமைந்திருக்கிறது. இப்பவே ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு உங்களோட வருகையை முன்பதிவு செஞ்சுட்டு அன்றைய தினம் காலை 9:30 மணிக்கு ஆலயத்துக்கு வந்துடுங்க. மதியம் 2 அல்லது 2:30க்கு ஹோமம் முடிந்து மரகத லிங்க அபிஷேகம் முடிஞ்சு நீங்க கிளம்பிடலாம். அதுதான் நிகழ்ச்சி நிரல். இதன் அடிப்படையில உங்களோட பயணத்தை திட்டமிட்டு இந்த பூஜையிலும், இந்த பரிகார வேள்வியிலும், இந்த மரகத லிங்க அபிஷேகத்திலும் கலந்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.